ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பொதுமக்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்புகள் மாதாந்திர மின் கட்டண முறை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. திமுக தலைமையிலான அரசு தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பொதுமக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பல முக்கிய சலுகைகளை அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது. இந்த அறிவிப்புகள் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருந்தாலும் குறிப்பாக மகளிர் நலத்திட்டங்கள், அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் மற்றும் மின்கட்டண முறையில் மாற்றம் போன்ற பல முக்கிய திட்டங்கள் குறித்து அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. முதலில் பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் முக்கிய மாற்றம் அறிவிக்கப்பட்டது. தற்போது தகுதியுள்ள பெண்களுக்கு மாதம் 1000 வழங்கப்பட்டு வரும் நிலையில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த தொகையை ரூபாய் 2000 உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கோடைகால சிறப்பு உதவித்தொகையாக சுமார் 1.25 கோடி பெண்களின் வங்கி கணக்குகளில் ஒரே தவணையாக தொகை செலுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த ஓய்வூதிய பிரச்சினைக்கு தீர்வாக தமிழ்நாடு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் டாப்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் போது அவர்களின் கடைசி சம்பளத்தின் 50% வரை ஓய்வூதியமாக வழங்கப்படும். இதில் ஊழியர்கள் தங்களது சம்பளத்தில் 10% பங்களிக்க வேண்டும். மீதமுள்ள தொகையை அரசே வழங்கும். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக அரசுக்கு சுமார் 13,000 கோடி கூடுதல் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பொதுமக்கள் அதிகம் எதிர்பார்த்து இருக்கும் அறிவிப்பு மாதாந்திர மின்கட்டண முறை தொடர்பானதாகும். தற்போது 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின்கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் மாநிலம் முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தும் பணிகள் முடிந்த பிறகு மாதந்தோறும் மின்கட்டணம் செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்படலாம் என தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த முறை நடைமுறைக்கு வந்தால் அதிக மின் பயன்பாட்டால் ஏற்படும் கூடுதல் கட்டண சுமை குறைந்து நடுத்தர மக்களுக்கு நிதி சுமை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு மூலம் சில முக்கிய மாற்றங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. வீடு அல்லது கடைகளுக்கு புதிய மின் இணைப்பு கோரினால் அதிகபட்சம் 3 நாட்களுக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மின்சார மீட்டர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் அங்கீகரிக்கப்பட்ட கடைகளில் இருந்து பொதுமக்களே மீட்டரை வாங்கி வழங்கும் முறையும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக கேபிள் பணிகளுக்காக முன்பு வசூலிக்கப்பட்ட மேம்பாட்டு கட்டணத்தை பொதுமக்களுக்கே திருப்பி தரும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த அனைத்து அறிவிப்புகளும் விரைவில் நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வெளியிடப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வரும் முன்பே மாதாந்திர மின்கட்டண அறிவிப்பை வெளியிட அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் பொதுமக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் தொடர்ந்து பல நன்மை அறிவிப்புகள் கிடைத்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ கண்டிப்பா பொதுமக்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.